உலகமே வந்து ஒரு துக்கம்னா ஒரு பெரிய காடுன்றாரு. ஒரு பெரிய காடு, அங்க ஏகப்பட்ட கொடி செடி மரங்கள்லாம் வளர்ந்துகிட்டே இருக்குது. இப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காட்டுக்குள்ள இருந்து நீ தப்பிக்கணும்னா இந்த விசாரணை மட்டும்தான் உனக்கு துணையா இருக்கும். இந்த விசாரணை என்பது நமக்கு கையில கிடைச்சிருக்க ஒரு விளக்கு மாதிரி, ஒரு எக்ஸாம்பிள் ஒரு டார்ச் லைட் மாதிரி வச்சுக்கலாம். இவ்வளவு பெரிய ஒரு காட்டை கடந்து நம்ம அந்த பக்கம் போகணும்னா நமக்கு வந்து அவ்வளவு தூரத்துக்கு நமக்கு லைட் கிடையாது. நம்ம கையில கிடைச்சிருக்கிறது இந்த ஒரு டார்ச் தான். இந்த டார்ச்சை வச்சு ஒரு 10 அடிக்கு 20 அடி தூரத்துக்கு நமக்கு வெளிச்சம் தெரியும். ஆனா இந்த 20 அடி தூரத்துக்கு நடந்தோம்னா அடுத்து ஒரு 20 அடி தூரத்துக்கு தெரியும், அடுத்து 20 அடி தூரத்துக்கு, இப்படியே நம்ம இந்த காட்டை கடந்து போயிடலாம். சோ நமக்கு முன்னாடி என்ன நடக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்வதற்கு, ஒரு வெளிச்சத்தை கொடுப்பதற்கு, இருட்டிலே இருந்து வெளிச்சத்தை வருவதற்கு இந்த விசாரணை என்பது மிகவும் முக்கியமான ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எப்படி நம்ம வந்து மன அடக்கம், மன நிறைவு, சாது சங்கம், விசாரணை என்ற 4 வந்து மோட்சத்துக்கு வந்து துவாரபாலர்களா இருக்கிறார்கள் போல விசாரணை என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். நம்மளுடைய பல ஆசைகளை பிரிச்சு பார்த்து இந்த ஆசைகள்லாம் வேணுமா வேணாமா, வாழ்க்கைக்கு இது தேவையா தேவையில்லையா, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து புரிந்து கொள்வதற்கு இந்த விசாரணை பகுத்தறிவு வந்து ரொம்ப முக்கியம். யாருக்கெல்லாம் இந்த அறிவு அதிகமாக இருக்கிறதோ, பகுத்தறிவு கூடிய இருக்கிறவங்க கண்டிப்பா சொசைட்டில வந்து ஒரு நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ்டா இருப்பாங்க. இப்ப இதுல அவர் சொல்றாரு ஒரு இடத்துல வசிஷ்டர், ஏழையாக இருந்தாலும் ஆனால் அவனுக்குள்ள பகுத்தறியக்கூடிய தன்மை இருந்தால் கண்டிப்பாக அவன் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவனாக இருப்பான், பல செல்வங்களை சேர்த்தவனாக இருப்பான்னு அவர் சொல்றாரு. அப்படின்னா என்னது, நம்ம சொசைட்டில நிறைய பேர் பார்த்திருப்போம், அவங்களுக்கு படிப்பு வசதி இருக்காது, ஆனா அவங்க வந்து படிப்புக்காம இருந்திருப்பாங்க, ஆனா பெரிய பில்லியனர்ஸா இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. எப்படி அவங்க அந்த மாதிரி ஆவறாங்கன்னா, அவங்களுடைய விசாரணை என்று சொல்லக்கூடிய வெளி உலகத்துல அந்த பகுத்தறிவை பயன்படுத்துறாங்க. அந்த பகுத்தறிவை பயன்படுத்துறதுனால அவங்க ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு போறாங்க. இப்ப அதே அறிவு தான் வெளியில நம்ம விசாரணை பண்ணக்கூடிய அதே அறிவை நம்ம உள்ளுலகத்துல திருப்பி நம்ம பயன்படுத்தினோம்னா, நம்ம உள்ளுலகத்துல வந்து அந்த ஆத்மா என்றால் என்ன, அப்ப நான் யார் அப்படிங்கிற அந்த கேள்விகளுக்கு நமக்குள்ள விடை கிடைத்து நாம் அந்த ஞானத்தையும் மோட்சத்தையும் அடைய முடியுங்கிறதா இங்க வசிஷ்டர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதாவது யாரெல்லாம் உயர்ந்திருக்கிறார்களோ, வாழ்க்கையில வெற்றி பெற்றிருக்கிறார்களோ, அவர்கள் விசாரணையின் மூலியமாகத்தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு வசிஷ்டர் இங்க ஒரு இடத்துல சொல்றாரு. அதே மாதிரி நம்மளுடைய ஒரு பெரிய புகழா இருக்கட்டும், பெரிய வீரமா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய என்ன குவாலிட்டியா இருக்கட்டும், அந்த குவாலிட்டி எல்லாம் இந்த புத்தியினால பகுத்தறிந்துதான் நமக்குள்ள கிடைக்கப்படுதுன்றாரு. நல்லது.